வேலன் சுவாமி அவர்களை அநாகரிகமாக அவரை தள்ளிவிட்டு துன்புறுத்தியதாகவும் காட்டப்படுகிறது, பார்க்கப்படுகிறது, கூறப்படுகிறது. தையட்டி விகாரை இடிப்பதாக இருந்தால் நல்லூர் கந்தசாமி கோவிலையும் இடிக்க வேண்டிய கட்டாயம் வரும். மக்களினுடைய உண்மையான பிரச்சனையை பேசாமல் இனத்துவேசத்தை தூண்டிவிட்டு இந்த தையட்டி விகாரை என்று அதை வைத்தே பிழைப்புவாதம் நடத்துவதற்கு தொடர்ந்து பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், என்பிபி கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் பிரதி அமைச்சர்களாகவும் இருக்கின்றவர்கள், சந்திரசேகரர்கள் உட்பட சரோஜா, இப்படியானவர்கள் மீதான ஒரு புகாராகவும் இந்த செய்தி இடம்பெறுகிறது. தயவு செய்து நீங்கள் என்பிபி கட்சிக்கு எதிரானவர்களோ அல்லது ஆதரவானவர்களோ என்பது எமக்கு தெரியாது. நாங்கள் இங்கே குறிப்பிடுகின்ற யதார்த்தமான இந்த கேள்விகள், கேட்கப்படுகின்ற யதார்த்தமான கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். எழுதுவதற்கு முன் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். இப்படியான பொதுவான கேள்விகள் உங்களுக்கு எமது யூடியூப் சேனலினூடாக வரும். அங்கே உங்களுடைய கருத்துக்களை பொறிக்கலாம். அந்த கருத்துக்களுக்கான பதில்களையும் நாங்கள் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளிலே தருவதற்காக இருக்கின்றோம். இங்கே நாங்கள் கேட்கின்ற விடயம், இந்த தையிட்டி விகாரை விடயம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சைக்கிள் கட்சி, முன்னணி கட்சியினால் அங்கே ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக சைக்கிள் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன், சுகாஸ், அப்படி பலர் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தார்கள். சமஷ்டி குடியரசு இது தொடர்பாக பேசுவதற்கு பலரோடு இணைந்து, பலரோடு சேர்ந்து, பலரோடு சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கு. அப்பொழுது இங்கே நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் வேலன் சுவாமி அவர்கள் மற்றும் பல சைக்கிள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பலர் அங்கே கூடியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அங்கே சில அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சில போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களின் ஊடாக இங்கே சிலர் அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டதும், சிலர் அடிதடிக்கு உட்படுத்தப்பட்டதும், சில நேரிடர்களுக்கும் சில கைகலப்பிற்கும் உட்படுத்தப்பட்டதாகவும், அவர்களுடைய வாக்குவாதங்கள் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே முற்றியதன் காரணத்தினால் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும், கைது செய்து அவர்களை வேலன் சுவாமி அவர்களை அநாகரிகமாக அவரை தள்ளிவிட்டு துன்புறுத்தியதாகவும் காட்டப்படுகிறது, பார்க்கப்படுகிறது, கூறப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்க, அதன் பிற்பாடு பல ஊடகங்களாக இருக்கட்டும், அரசு ஊடகம், அரசு எதிர்ப்பான ஊடகம், தனியார் ஊடகம், யூடியூப் சேனல்கள் என்று பல இடங்களிலே அந்த செய்திகளும் புகைப்படங்கள், ஒளிநாடாக்கள் என்று பல பிரசுரமாகி கொண்டிருக்கின்றன. இதே வேளையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த பிரச்சனை முடிந்ததன் பிற்பாடு அர்ச்சுனா அவர்களும் இந்த தையட்டி விகாரை விவரபரமாக தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். பலரை சந்தித்து பேசியிருக்கிறார். தையட்டி விகாரைக்குள் சென்றிருக்கிறார். தையட்டி விகாரைக்கு பொறுப்பான அந்த பிக்குக்களை சந்தித்திருக்கிறார். இலங்கையிலே பிரதானமான பிக்குவாக இருக்கின்ற அந்த பிச்சு அவரையும் அந்த துறவியையும் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கி அவரிடத்திலும் தையட்டி விகாரியை பற்றி பேசியிருக்கிறார் என்று அவர் கூறியிருக்கிறார். சரி, அது ஒரு புறம் இருக்க, அதன் பிற்பாடு இவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு சிலர் கேட்ட கேள்விக்கு கூறிய பதிலே ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. அவருடைய வீடியோவை நாங்கள் பார்த்தோம். அவர் கூறிய விடயம், தையட்டி விகாரை இடிப்பதாக இருந்தால் நல்லூர் கந்தசாமி கோவிலையும் இடிக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதாவது இடிக்கலாமா என்ற இடிபடுமா, இடிக்க அனுமதிப்பார்களா என்ற ஒரு கேள்வி துணியிலே. காரணம், நல்லூர் கந்தசாமி கோவிலுக்குள்ளே ஒரு இஸ்லாமிய ஒரு துறவியினுடைய சமாதி இருக்கிறது. அந்த சமாதி இருக்கிறது, இஸ்லாமியர் தான் அந்த காணியை நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு கொடுத்தார். அப்படியான ஒரு 50 இஸ்லாமியர்கள் வந்து இடிக்க வேண்டும் என்று கூக்குரல் போட்டால் என்ன செய்வீர்கள்? அதைவிட உண்மையிலேயே கந்தசாமி கோவில், நல்லூர் கந்தசாமி கோவில் இருந்த இடம் தீபனுடைய அந்த நினைவு இடத்திற்கு அப்பால் இருக்கின்ற அந்த
தேவாலயத்தில் தான் இருந்தது. அங்கே இப்பொழுது தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தேவாலயத்தில் இருந்த கோவில், நல்லூர் கந்தசாமி கோவில் கற்களை எடுத்து நகர்த்தித்தான் கோட்டை, அதாவது யாழ் கோட்டையை கட்டினார்கள் என்று ஒரு புதிய வரலாற்றை அவர் கூறுகிறார். அது சரி தவறு தாண்டி, அப்படியானால் முதலிலே கோட்டையை இடிக்க வேண்டும், கோட்டையை இடித்ததன் பிற்பாடு தேவாலயத்தை இடிக்க வேண்டும், தேவாலயத்தை இடித்த பிற்பாடு நல்லூர் கந்தசாமி கோவிலை இடிக்க வேண்டும், இடித்ததன் பிற்பாடு வாசூதியை விகாரை இடிக்கலாம் என்ற தொனியிலே அவர் ஒரு குதர்க்கமாகவும் ஒரு காரணத்தோடும் ஒரு யதார்த்தமாகவும் ஒரு ஆழ யோசித்து இதனுடைய அர்த்தங்களை உதாரணமாக கூறியிருந்தார். அது தெளிவுபடுத்தப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நல்லூர் கந்தசாமி கோவிலை இடிக்க வேண்டும் என்று அர்ஜுனா கூறுகிறார் என்று அவருடைய எதிர்ப்பாளர்களும் ஆதரவாளர்களும் ஒரு சிலர் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் அரைகுறையாக அந்த வீடியோவை பார்க்காமல் பதாகைகள் போடுகின்றவர்களும் என்று பல செய்திகள் போய்கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கின்ற விடயம், யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற இளங்குமரனோ ரஜீவனோ அல்லது அடுத்த மூர்த்தி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது சந்திரசேகர் அவர்களோ, இந்த தமிழ் என்பிபி கட்சியினர் என்ன செய்கிறார்கள்? இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை பெரிதாக ஒரு இனக்கலவரத்தை தூண்டுகின்ற வகையில் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு நேரடியாக அதற்கேற்றவர்களை அழைத்து அல்லது சட்டபூர்வமாக இந்த விகாரை சட்டபூர்வமாக கட்டப்பட்டிருக்காமல் சட்டத்துக்கு மீறி கட்டப்பட்டிருந்தால் சட்டத்தின் ஊடாக நல்ல சட்டத்தரணிகள் வழக்கறிஞர் ஊடாக இந்த விகாரைக்கு கட்டுறதுக்கு எதிராக ஒரு வழக்கை தொடுத்து அதிலே வெற்றியை பெற்று, அங்கே அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது, பகிரங்கமாக வெற்றியை பற்றி ஏன் கொடுக்கக்கூடாது, ஏன் அதற்கு முழுமையாக முயற்சி செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதே வேளையிலே இந்த என்பிபி கட்சியினர் இதற்கான ஏற்பாடுகளை, இது தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்காமல் இந்த ஆர்ப்பாட்டத்தினால் நடைபெறப் போகின்ற தீமைகளை பார்த்து, இந்த ஆர்ப்பாட்டத்தினால் நிச்சயமாக என்பிபி கட்சி, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற என்பிபி கட்சிக்கும் ஆதரவு குறைந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மையை, சரியாக இருக்கட்டும் தவறாக இருக்கட்டும், சிங்கள பகுதியிலே அரசாங்கத்தினுடைய அந்த நோக்கம் என்ன, இந்த என்பிபி அதாவது இந்த தையிட்டி விகாரையின் பால், அதாவது தையிட்டி விகாரையின் இந்த பிரச்சனையிலே அரசாங்கத்தினுடைய பார்வை என்ன, என்ன செய்ய போகிறது, என்ன செய்யும், என்ன செய்ய முடியும் என்பதை விவரமாக அறிந்து இதனை அடுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் அதிலே பகிரங்கமாக மக்களின் முன்னால் அதனை கூற வேண்டும். இல்லையேல் அங்கே ஒரு வழக்கறிஞர் அதற்கு பொறுப்பானவர் அல்லது ஒரு நீதிபதி இது இப்படித்தான் நடந்தது, இப்படித்தான், எது சரி எது பிழை, ஏன் உறுதியில்லை. சில பேர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தையிட்டி விகாரை கட்டப்பட்ட இடம் ஒரு விகாரைக்குரிய இடம், அதை தவிர்ந்த மற்ற இடங்களையும் அந்த தையிட்டி விகாரை பிடித்து வைத்திருக்கிறது, அதை அவர்கள் கொடுக்க செய்வோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே ஏதோ ஒரு பக்கம் ஏதோ என்னவோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத்தோடு கூட முழுமையாக அங்கே அரசியலும் விளையாடி கொண்டிருக்கிறது. தமிழ் அரசியல்வாதிகளும் மக்களை பேக்காட்டுகின்ற விதத்திலும் அதை விட அரைகுறையாக ஒரு சில விடயங்களை அறிந்துவிட்டு யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் சைக்கு கட்சியின் பின்னால் இருக்கின்ற ஒரு சிலர் அங்கே ஏதோ யாழ் பல்கலைக்கழகம்தான் உலகத்தையே கட்டி ஆளுகின்றது, தமிழர்களை கட்டி ஆளுகின்றது, நாங்கள் கூறுவத்தான் கேட்க வேண்டும் என்ற தொனியிலே பேசுகின்றது போல அவர்கள் சைக்கிள் கட்சியின் பின்னால் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய கொள்கைகள், அவர்கள் கூறுகின்ற விடயம் அதில் வைத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஸ்ரீதரன் உட்பட சைக்கிள் கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்றார். பலர் சைக்கிள் கட்சிக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருப்பதன் காரணத்தினால் அவர்களை அரசியலுக்கு தேவை என்பதற்காக அண்டி செல்வதற்காக அவர்களும் மௌனமாக மக்களினுடைய உண்மையான பிரச்சனையை பேசாமல் இனத்துவேசத்தை தூண்டிவிட்டு இந்த தையிட்டி விகாரை என்று அதை வைத்தே பிழைப்புவாதம் நடத்துவதற்கு தொடர்ந்து பாவித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான எம்பிக்களாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எம்பிக்கள் ஆளுங்கட்சியோடு பேசி இந்த தையிட்டி விகாரைக்கு ஒரு சில மாதங்களுக்குள்ளே ஆமா இல்லையா, ஆர்ப்பாட்டம் செய்யலாம் செய்யக்கூடாது, செய்வது தவறு சரி என்பதை ஒற்றையடியாக முடிவெடுத்து ஆர்ப்பாட்டம் செய்வது தவறாக இருந்தால் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, செய்பவர்களை கைது செய்வோம், இவ்வளவு தண்டனை உங்களுக்கு பிறப்பிக்கப்படும் என்று நேரடியாக கூற வேண்டும். இல்லை அப்படியானால் அவர் தவறாக இருந்தால் போக மாட்டார்கள். அதே வேளையிலே இல்லை நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாம், நீங்கள் சட்டபூர்வமாக அணுகலாம், இப்படி அணுகலாம் என்று அல்லது அப்படி ஒரு முடிவை கொடுக்க வேண்டும். அதை விட்டு அவர்களும் முடிவு கொடுக்க மாட்டார்கள். தையிட்டி விகாரைக்கு
பிரச்சனையை தீர்ப்போம், தையிட்டு விகாரைக்கு ஒரு முடிவு கிடைக்கும், நிச்சயமாக முடிவு கொடுப்போம் என்று சந்திரசேகர் அவர்கள் கூறுகின்ற துணியும் அது ஒரு சரியான ஒரு பதிலாக அமையாது. அதே வேளையிலும் இளங்குமரன் அவர்களும் எடுத்தெடுப்பில் நீ அப்படி செய்தீங்க இப்படி செய்தீங்க, அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி போகணும் அப்படி போகணும், இவன் எல்லாம் நல்லவன் இவன் எல்லாம் கூடாது, இப்படியான பேச்சை விட்டு ரஜீவன் அவர்கள் நான் தலைவராக இருந்தேன், நான் அதிபராக இருந்தேன், அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று கூறாமல் இப்பொழுது தேவை, நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள், உங்களுடைய கடமையை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லுங்கள். தையிட்டி விகாரை விடயத்திற்கு அரசாங்கம் எதை கூறப்போகுது என்று பாராளுமன்றத்தில் ஒலிக்க விடுங்கள். தையிட்டி விகாரை பிரச்சனையை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் இஸ்லாமியர்கள், சிங்களவர்கள், தமிழர்கள் என்று அங்கே நீங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போனால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. காரணம், அரச தரப்புக்கு அரசிற்கும் இருக்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இதனுடைய உண்மை போய் தெரிந்தால் அங்கே இருந்து ஒன்று தையிட்டி விகாரை இடிக்கப்படும், இல்லையில் தையிட்டி விகாரைக்கான தீர்வு காணப்படும், இல்லையில் தையிட்டி விகாரை ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்படும், ஏதோ ஒன்று நடக்கும். உடனடியாக பொறுப்பாக இருப்பவர்களாக இருந்தால் என்பிபி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்திரசேகர் அவர்களும் சரோஜா அவர்களும் இவை அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கான முடிவொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லையேல் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுவார்கள். வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் இப்பொழுது மாத்திரமல்ல, 2009 மாத்திரமல்ல, இப்பொழுதும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முன்பு எதிரியால் ஏமாற்றப்பட்டார்கள், வேறு இனத்தால் ஏமாற்றப்பட்டார்கள், வேறு மதத்தவற்றால் ஏமாற்றப்பட்டார்கள், தன்னுடைய இனத்தால் ஏமாற்றப்பட்டார்கள். இப்பொழுது இந்த தமிழ் அரசியல்வாதிகளாலும் சிங்கள அரசியல்வாதிகளாலும் ஆளும் கட்சியாலும் எதிர்கட்சியாலும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர இதிலே சுத்தமான கரத்தோடு சுத்தமான மனதோடு யாருமே தையிட்டி விகாரைக்கோ அல்லது இலங்கைக்காகவோ பாடுபடவில்லை. எங்களை பொறுத்தவரையில் அனுரா அரசு என்பது கிடைத்த ஒரு அரும்பொக்கிஷம். இந்த அனுரா அரசை வைத்து அவர்களூடாக சரியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி சரியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி சரியானவர்கள் ஊடாக பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இந்த தையிட்டி விகாரைக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். இடிப்பது இடிக்காதது அடுத்த விடயம். சட்டம் எதை கூறுகிறதோ, அங்கே கூறப்பட்ட சட்டம் எப்படி அணுகப் போகின்றதோ, காணி உரிமையாளர்களும் அந்த தையிட்டி விகாரைக்கு பொறுப்பானவர்களும் இணைந்து ஒரு முடிவுக்கு யாருக்கும் பாதகம் இல்லாமல் அனைவருக்கும் சாதகமாகவும் எங்களுடைய இலங்கையிலே மூவினமும் ஒன்றாக வாழக்கூடிய தன்மையோடும் இந்த விகாரையினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிச்சயமாக இந்த என்பிபி கட்சிக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ரஜீவன், இளங்குமரன் மற்றும் மூர்த்தி அவர்கள் ஊடாக சந்திரசேகர் அவர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. முன்னின்று இந்த தையிட்டி விகாரை பிரச்சனையை என்பிபி கட்சி முடிவுக்கு கொண்டு வருமாக இருந்தால் ஒன்று யாழ்ப்பாணத்திலிருந்து என்பிபி கட்சி அடித்து துரத்தப்படும், இல்லையேல் யாழ்ப்பாணத்தில் மிகுதி வாக்குகளையும் என்பிபி கட்சியால் கைப்பற்ற முடியும். இது எது தேவை என்பதை என்பிபி கட்சி தான் முடிவு செய்ய வேண்டும். நீதி நியாயம் காப்பாற்றப்பட வேண்டும். அதே வேளையிலே தமிழ் மக்களும் ஏமாற்றப்படக்கூடாது. அதே வேளையிலே தேவையற்ற முறையில் தையிட்டி விகாரையும் இடிப்பதற்கு ஆதாரத்தோடு இடிப்பதா இல்லையா என்ற நல்லொரு முடிவுக்கு வர வேண்டும். கண்ட நின்ற அனைவரும் பழைய வரலாறுகளை எடுத்து அதை இடிக்கலாம், இதை இடிக்கலாம், கந்தசாமி கோயில் இடிக்கலாம், மசூதியை இடிக்கலாம், தேவாலயத்தை இடிக்கலாம், கோட்டையை இடிக்கலாம், கொட்டிலை இடிக்கலாம் என்று கூறுவதை விட இப்பொழுது இந்த தையிட்டி விகாரை விடயத்திற்கு சட்டபூர்வமாக ஒரு நல்லொரு தீர்வுக்கு அரசாங்கம் பெற வேண்டும். அதற்கு என்பிபி கட்சியில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற என்பிபி கட்சி உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதற்காக பாடுபட வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது. இதை இவர்களால் முடித்து வைக்க முடியாவிட்டால் இவர்கள் இந்த என்பிபி கட்சி யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கில் இல்லை வடக்கில் இருந்து அடித்து துரத்தப்படுவார்கள் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை, எந்தவித மறுப்பும் இல்லை, எந்தவிதமான தேவட்சம் இல்லாமல் நிச்சயமாக இவர்கள் அடித்து விரட்டப்படுவார்கள். அவ்வளவு தூரம் இந்த தையிட்டி விவகாரம் ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இவர்கள் அணுகிமாறாக இருந்தால் இவர்கள் இந்த நேரத்தில் சரியான முறையில் அணுகி சரியான முறையில் தீர்வுகளை கொண்டு வருவார்களாக இருந்தால் மக்களிற்கு நன்மை, இலங்கைக்கு நன்மை,
ஒரு மதக்கலவரம் உருவாகாமலும் முறுகல் நிலை உருவாகாமலும் தங்களுடைய பாதுகாப்பையும் தங்களுக்கு கிடைத்த வாக்குகளையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இதற்கு மேல் எதுவும் இல்லை. லங்காபூர் ஊடகம், இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.